வஞ்சிக்கிறத இந்த திட்டத்தை கைவிடணும், தீர்மானத்தை ரத்து பண்ணணும். தனியார் பங்களிப்பு யார் யார் கொடுத்திருக்கிறாங்க? தீர்மானம் 29 மிக வன்மையாக கண்டித்து சேலம் மாநகர மக்களுக்கு குடிநீரை வழங்குவதிலே தனியாருக்கு தாரை வார்ப்பதை முழுமையாக கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தை அறிவித்தது. தனியார் பங்களிப்பு யார் யார் கொடுத்திருக்கிறாங்க? சபையில சொல்ல முடியுமா? பிபிபினா மாநகர மக்களுக்கு கொடுக்கக்கூடிய குடிநீரை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது. 200 கோடி ரூபாய்க்கு 2022 தீர்மானம் நிறைவேற்றி 4000 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை கைவிடுங்க. நீங்க திட்டத்தை கைவிடுங்க. 2021 இருந்து 2025 வரைக்கும் நீ ஏன் இந்த திட்டத்தை அவசர அமைதியான முறையில் உட்கார்ந்து பதில் சொல்லுங்க. அமைதியான முறையில் எங்களுக்கு இது ஒரு தீர்வு காணுங்க. என்ன சொல்றோம் சொல்லுங்க. நாங்க ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறோமா? மாநகராட்சி மேல இருக்கும் கொண்டு வந்து மக்களுக்கு தான் வெளிநடப்பு பண்ணதுக்கு பிறகு வஞ்சிக்கிறத இந்த திட்டத்தை கைவிடணும், தீர்மானத்தை ரத்து பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சொல்றேன் தீர்மானத்தை பரிசீலிக்க நாங்க இடத்துக்கு போறோம். திமுக வேறு பிரச்சனை பண்றாங்க. பரிசீலனை பண்ணி முடிவு பண்ணணும். பின்ன வந்து வயது கிடைக்கும். அமைதி மட்டும் தான் கொஞ்சம் சேர்த்து எடுக்கலாம்.